ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? நல்லா இருக்கீங்களா குட்டி பசங்களா? நான் தான் உங்கள் சுமையா மேம் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ஃப்ராக்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல மிஸ்சிலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது வேர்ட் ப்ராப்ளம் தான். வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். For some, Shankari purchased 2.5 meter cloth to stitch a long skirt and 1 3/4 meter cloth to stitch blouse. If the cost is rupees 120 per meter, then find the cost of cloth purchased by her. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் சங்கரிங்கிறவங்க ஒருத்தவங்க ஒரு லாங் ஸ்கர்ட்டுக்கு 2.5 மீட்டர் கிளாத் வாங்குறாங்க. அதே மாதிரி ப்ளவுஸுக்கு 1 3/4 கிளாத் வாங்குறாங்க. அப்போ பர் மீட்டருடைய காஸ்ட் ருபீஸ் 120 இருக்கும்போது அவங்க இந்த டோட்டல் காஸ்ட் இப்போ 2 கிளாத் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா மீட்டர். இப்போ டோட்டலாக அவங்க எவ்வளோ பே பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது அப்படியே சால்வ் பண்ண முடியுமா பாருங்க. 2.5 மீட்டர் இருக்கு. ஸோ இது என்ன இருக்கு? ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ். வெரி குட். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் இது வேர்ட் ப்ராப்ளம்ங்கிறதுனால வேர்டிங் ரொம்ப முக்கியம். ஓன் வேர்டிங்ஸாவோ எழுதலாம், இல்லை நான் சொல்லி கொடுக்குற வேர்டிங்ஸாக கூட எழுதலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2.5 மீட்டர் கிளாத் டு ஸ்டிச் லாங் ஸ்கர்ட்க்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி பிளவுஸ்க்கு எவ்வளோ மீட்டர், காஸ்ட் ஆஃப் ருபீஸ் 120. ஓகேவா? ஸோ வாங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கர்ட்டோடைய மீட்டர். அதுக்கு நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் கிளாத் டு ஸ்டிச் லாங் ஸ்கர்ட். லாங் ஸ்கர்ட்டுக்காக எடுத்திருக்க கிளாத்துடைய மீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் அவங்க வாங்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் கிளாத் டு ஸ்டிச் பிளவுஸ். அப்போ பிளவுஸுக்கு எவ்வளோ மீட்டர் கிளாத்? யூனிட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது யூனிட்டுங்கிறதுனால யூனிட் ரொம்ப முக்கியம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பிளவுஸ்க்கு? 1 3/4 மீட்டர். ஸோ 1 3/4 மீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுடைய டோட்டல் மீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வெரி குட் குட். we have to do the total. டோட்டல்னா என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். வெரி குட். what we have to write? Total length of cloth. ஸோ டோட்டல் லென்த்துங்கிறது எப்படி பண்ணுவோம்? 2.5 + 1 3/4. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ண முடியுமா? ஒரு சில பேர் இந்த ஹோல் நம்பரை ஆட் பண்ணிட்டு இதை ஃப்ராக்ஷன்ஸாக பண்ணுவாங்க. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்படி பண்ண கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால முதல்ல மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர் ப்ளஸ் நியூமரேட்டர். 2 2s are 4, 4 into plus 1 5. என்ன கிடைக்கும் நமக்கு? 5/2 plus அதே மாதிரி 4 1s are 4, 4 plus 3 7/4. ஓகேங்களா? இப்போ பாருங்க நம்மளுடைய டினாமினேட்டர் பாருங்க. 2 இருக்கு, 4 இருக்கு. ஸோ நமக்கு என்ன பண்ணும்? காமன் வேணும். காமன் இருப்பது என்ன பண்ணுவோம்? கிராஸ் ப்ராடக்ட். அப்போ இங்க 5ஆல 4 மல்டிப்ளை பண்ணுவோம். 2 4 plus 7 இந்த டேர்மை 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஆல்ரெடி எல்லா சம்ஸ்லையும் பண்ணது தான். சரிங்களா? இப்போ பாருங்க என்ன வரும்? 5 4s are 20. 20/4 2s are 8 plus 7 2s are 14/8. இப்போ காமனா எல்சிஎம் நம்ம 8 எடுத்துடலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா என்ன கிடைக்கும்? வெரி குட். 34ன்னு கிடைக்கும். ஸோ இது நம்ம டிவைட் சிம்பிளிஃபை பண்ணலாமா? எந்த டேபிளில் பண்ண முடியும்? 2 டேபிள். வெரி குட். 2 1s are 2, remaining 1, 2 7s are 14, 2 4s are 8. What we had to get now? 14/17/4 மீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட டோட்டல் மீட்டர் சங்கரி வாங்குறது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா காஸ்ட். எவ்வளோ கொடுத்துருக்காங்க காஸ்ட்? ஒரு மீட்டர் உடைய காஸ்ட் ருபீஸ் 120ங்களா? ஸோ எழுதிக்கலாம். இங்க பாருங்க, காஸ்ட் ஆஃப் பர் மீட்டர் கிளாத். இது வேர்ட் ப்ராப்ளம்ஸுங்கிறதுனால வேர்டிங்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எவ்வளோ இருக்கு காஸ்ட் நமக்கு? ருபீஸ் 120. அப்போ ஒரு மீட்டர் கிளாத் காஸ்ட் 120னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ மீட்டர் கிடைச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ மீட்டர் கிடைச்சிருக்கு?
17/4 மீட்டர் சரிங்களா. அப்போ காஸ்ட் ஆஃப் 17/4 மீட்டர் ஆஃப் கிளாத் எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. என்ன பண்ண போறோம், இதை 17/4 மீட்டரை நமக்கு என்ன கிடைச்சிக்கு டோட்டல் பர் மீட்டர் காஸ்ட் எவ்வளோ 120 மல்டிப்ளை பண்ண போறோம். இது எனக்கு சிம்பிளிஃபை பண்ணலாமா, 4 3s are 12, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா, பண்ணும்போது என்னன்னு கிடைக்கும் ₹510 கிடைக்கும். இதுதான் நம்முடைய டோட்டல் காஸ்ட். therefore லாஸ்ட் வேர்டிங் என்ன எழுதிங்க பார்க்கலாம், டோட்டல் காஸ்ட் ஆஃப் கிளாத் purchased by Shankari is rupees 510. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் சம். shall we move on to second sum? ஸோ செகண்ட் சம் பாருங்க, இதுவும் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தான். From his office, a person wants to reach his house on foot, which is at a distance of 3/4 kilometer. If he had walked to 1/2 kilometer, how much distance still he has to walk to reach his house? கொஸ்டினை அகைன் படிக்கலாம், கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸிற்கு ஒரு பர்சன் வந்து நடந்து போறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கா வீட்டுக்கும் அவங்க ஆஃபீஸ்க்கும் 3/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அவர் வந்து நடந்துட்டாரு 1/2 கிலோமீட்டர். அப்போ இன்னும் வீட்டுக்கு போய் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு மச்னு கொடுத்துங்க. வாட் வி ஹேட் டு டூ, we had to do addition or subtraction. Very good Rahul, we had to do the subtract for this. Okay, so this is word problem, wordings is must. Yeah, ஸோ நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, நடந்துட்ட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னும் எவ்வளோ நடக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது, இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எதுனா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் they are given? sorry, 3/4 kilometer is the total distance. How much he has walked? So distance walked, a person distance walked, how much he has walked, 2 and 1/2 kilometer. Units is must students. Okay, how much he want to walk, இப்போ வந்து remaining distance எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். So remaining distance to walk, what we had to do for this, we had to do subtract. எது பிக்கர், நான் டோட்டல்லேருந்து தான் டிஸ்டன்ஸ் வாக்கை சப்ராக்ட் பண்ணும். இதுலேருந்து இந்த பண்ணிங்கன்னா ராங் ஆகிடும் சரிங்களா. கீப் இட் இன் மைண்ட், டோட்டல்லேருந்து தான் எப்போவுமே சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, டோட்டல் என்ன இருக்குது 5 3/4 minus 2 1/2. வெரி குட் சுச்சி. வாட் வி ஹேவ் டு டூ, இந்த மிக்ஸ்டு முதல்ல கன்வெர்ட் பண்ணணும். வெரி குட், கன்வெர்ட் பண்ணலாங்களா. 5 4s are 20, 20 plus 3 23/4 minus 2 2s are 4, 4 plus 1 5, 5/2. இப்போ எல்சிஎம் எடுக்கலாங்களா. இப்போ வந்து டினாமினேட்டர் வந்து சேமா இல்லை, ஸோ we have to do the cross product. 23 into 2/4 into 2 minus 5 into 4 by what we have to get again, we have to get 2 into 4. So multiply करेंगे 23 into 2 multiply பண்ணும்போது we have to get 46/4, 2s are 8 minus 20/8. So LCM common 8 எடுக்கும்போது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது we have to get 26. So இது ரெண்டு நம்ம கேன்சல் சிம்பிளிஃபை பண்ணலாங்களா. 2 டேபிளில் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2 4s are 8, 2 1s are 2, 2 3s are 6. What we have to get 13/4. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 13/4ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் வே. ஸோ நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால மிக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு 13 divided by 4 டிவைட் பண்ணும்போது 4 3s are 12. ஓகேங்களா, 4 3s என்ன கிடச்சிருக்கு, நமக்கு 12 கிடச்சிருக்கா. we had to subtract, என்னன்னு கிடைக்கும் பண்ணும்போது 1. this is for our quotient.